Oh my God. ரிவெஞ்ச் ட்ரேடிங்னாலே டிஜிஆர் வந்து 1.5 கோடி லாஸ் பண்ணியிருக்கான். அந்த ட்ரேடர் அனலிஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த 4 ஹவர் லிக்விடிட்டி டார்கெட்டுக்கு தான் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு குட் அப்சைட் ரனில் வந்து ப்ரைஸ் இருக்குது இப்போ, ஓகேவா. அதே மாதிரி அவனோட டெய்லி பயாஸும் புல்லிஷாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 5 மினிட் லோவர் ஸ்வெப் பண்ணியிருக்கு, 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பும் கிரியேட் பண்ணியிருக்கு. அப்படி ஸ்வெப் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. லோவர் லிக்விடிட்டி ஸ்வெப் பண்ணிட்டு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே இருக்க 5 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பையும் இன்வெர்ட்டடாக மாற்றிருச்சு. அப்படி இன்வெர்ட்டடாக மாற்றினதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அப் சைடுக்கு என்ட்ரி கொடுத்துட்டான். ஆனால் ப்ரைஸ் வந்து நான் அப்படி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ப்ரைஸ் வந்து பேரிஷ் எஸ்எம்டி கிரியேட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அவனுடைய எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிடுது. ஸோ இந்த ட்ரேடில் இவன் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் வெயிட் பண்ணாமல் ரொம்ப அவசரப்பட்டு இந்த ட்ரேடில் இறங்கிட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மறுபடியும் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே போயிருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வெயிட் பண்ணாமல் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ட்டட் ஆனதுக்கு உடனே இவன் வந்து ட்ரேடில் இறங்கிட்டான். ஸோ அதனால தான் இந்த ட்ரேடை வந்து அவன் லாஸ் பண்ணியிருக்கான். இந்த ஒரு ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் $71,000 லாஸ் பண்ணியிருக்கான். இதுக்கு அடுத்த ட்ரேடு, செகண்ட் ட்ரேடு தான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரேடு. அதுக்கு அடுத்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்கு. அந்த 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்ட்டட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இவன் வந்து ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்டான். ஆனால் இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டே பண்ணலை. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் இவன் பார்த்துருக்கான் அதை, ஓகேவா. இதை நோட் பண்ணாதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்னொரு $90,000 லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 90 லட்சம் அவனுக்கு லாஸ் ஆயிருக்கு இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால.